மக்களை இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கரூர் சம்பவம் முடிஞ்ச பிறகு தலைவர் விஜய் அவர்கள் உள்ளே இறங்கிட்டாங்க. முதல் அறிக்கை எதுக்கு வெளியிட்டிருக்காங்கன்னா, விவசாயிகளுக்கு ஆதரவாக பக்கபலமாக சில ஜனநாயகபூர்வமான சில நியாயமான கேள்வி கேட்டு, என் அண்ணன் அறிக்கை படித்த பிறகு தான் அந்த வீடியோ நான் ஷூட் பண்ணுறேன். நியாயமான கேள்விகளை கேட்டு ஒரு வாரமாக அந்த நிகழ்வை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். கட்சி பேசட்டும் அப்படிங்கிறதுக்காண்டி அமைதியாக இருந்தேன். தலைவர் பேசும்போது உள்ளே இறங்கி பேசுவோம், அது வரைக்கும் காத்திருப்போம் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த அமைதி, வேறு எதுவுமே கிடையாது. தலைவர் இறங்கணும்னா நம்ம இறங்கியாச்சு. சரி, இந்த ஒரு வார காலம் இந்த நிகழ்வை பார்க்கும்போது தலைவரோட கேள்வியும் ஒப்பிட்டு பார்த்தா 100% மனசாட்சியோட மனுஷன் கேள்வி கேட்டிருக்கான். சும்மா திமுக திட்டணுங்கிறதுக்காண்டி திட்டலை. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அரசை எங்கெங்கே குறை சொல்லுமோ கரெக்டாக குறை சொல்லியிருக்காருங்க. இதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எதுக்காண்டி இங்கே நம்ம திமுகவை குறை சொல்கிறோம்? நெல் கொள்முதல் அப்படிங்கிறதுக்கும் திமுக என்ன தப்பு பண்ணிட்டாங்க, என்னதான் இதில் இஷ்யூ? நான் பார்த்தேன், அங்கங்கே நெல் முளைச்சதை பார்த்தேன், ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சிருந்ததை பார்த்தேன், லாரியில் இருந்ததை பார்த்தேன். என்னதான் இது இஷ்யூ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தாவேகா தொண்டர்கள் தலைவர் விஜய் அவர்கள் அறிக்கையை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் சில விஷயங்களை நம்ம சேர்த்து பார்த்தா மட்டும்தான் தலைவர் எவ்வளோ மைனூட்டாக அந்த அறிக்கை வெளியிட்டிருக்கார் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஒன் பை ஒன்னா தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, விவசாயிகள் ஒரு பக்கம் நெல்லை வந்து உற்பத்தி பண்ணுறாங்க. நெல் உற்பத்தி பண்ணுறதை மானிட்டர் பண்ணணும். இவ்வளோ தான் நெல் உற்பத்தி ஆக போகுது அப்படிங்கிறத முன்னாடியே மானிட்டர் பண்ணி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அப்படிங்கிறத அரசு தரப்புலேருந்து எடுக்கணும். சும்மா கிடையாதுங்க நெல் கொள்முதல், எடுத்தவங்க ஊற்ற வேலை கிடையாது. ஒரு நாள் போயிட்டு ஃபோட்டோ போடுறதுனால இந்த நெல் கொள்முதல் வேலையெல்லாம் வேகமாலாம் நடக்காது. இது முன்னாடியே முன்னெச்சரிக்கை நடவடிக்கை இருந்தால் மட்டும்தான் வேகமாக நடக்கும். இது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, சரி இவ்வளோ தூரம் இவங்க நெல் கொள்முதல் பண்ணுறாங்க, அப்போ இது எல்லாமே நம்மளை நோக்கி தான் வரும். அப்போ திறந்த வெளி கொள்முதல் நிலையங்கள் இன்னும் அதிகப்படுத்தணும். அதற்கான வேலைகள் ஒரு பக்கம் பார்க்கணும். அங்கே தேவைப்படுற சாக்கு, அங்கே தேவைப்படுற அந்த நூல், அங்கே தேவைப்படுற சுமை தூக்கும் தொழிலாளர்கள், லாரி சேவை எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். இது 2வது விஷயம். 3வது, சரி அங்கேருந்து நம்ம கொள்முதல் பண்ணிட்டோம். கொள்முதல் பண்ணி எங்கே கொண்டு போய் வைக்க போகிறோம்? கிடங்குகள். அந்த கிடங்குகளுக்கான ஏற்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருக்குது, எங்கெங்கே கிடங்கு இருக்குது, இங்கேருந்து எடுத்தோம்னா எங்கே கொண்டு போய் ஸ்டோர் பண்ணலாம், எதை எங்கே செய்யலாம் அப்படிங்கிற 3வது ப்ராசஸை பார்க்கணும். இது 3வது விஷயம். 4வது, செறிவூட்டப்பட்ட அரிசி அப்படிங்கிற ஒன்று இருக்குது. கிடங்குலேருந்து வந்த அரிசி அப்படியே ரேஷன் கடைக்கு போகாது, மத்திய அரசு தொகுப்புக்கும் போகும், நமக்கும் போகும். இந்த செறிவூட்டப்பட்ட அரிசினா ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிட்டா ஒரு 100 கிலோக்கு 1 கிலோ அரிசி வந்து இரும்பு சட்டுக்காண்டி வந்து ஒரு சத்து இருக்கக்கூடிய ஒரு அரிசியை வந்து உள்ளே சேர்ப்பாங்க. சேர்த்து அந்த அரிசி மூலமாக தான் நமக்கு இரும்பு சட்டு கிடைக்கும். ரேஷனில் சாப்பிட்ற குழந்தைகள், பெற்றோர்கள் அத்தனை பேருக்கு இரும்பு சட்டு கிடைக்கிறதுக்காண்டி இந்த செறிவூட்டப்பட்ட அரிசி அப்படிங்கிற ஒன்றை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதற்கான ஆலைகளில் இந்த அரிசியை வந்து சேர்த்து தான் இந்த அரிசி அத்தனையுமே அரைப்பாங்க. அரைச்சு அது அத்தனையுமே பேக் ஆகி தான் ரேஷன் கடையில் நம்ம சாப்பிட்றோம். இங்கே நான் முழுமையாக நம்ம தெளிவாக பார்த்தா உற்பத்தியை மானிட்டர் பண்ணோம், அது இங்கே நடக்கலை. 2வது, இந்த கொள்முதல் நிலையங்கள் உற்பத்தி இவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி தயார் நிலையில் இருக்கணும், அதுவும் இங்கே நடக்கலை. 3வது, இந்த உற்பத்தி செய்யப்பட்ட இடத்துல கொள்முதல் செய்யப்பட்ட அரிசியை கிடங்குகளுக்கு கொண்டு போகிற அந்த ப்ராசஸ் இருக்குது பார்த்தீங்களா, டிராவல் ப்ராசஸ், அதுவும் இங்கே வேலை நடக்கலை. அந்த கிடங்குலேருந்து செறிவூட்டப்பட்ட ஆலைக்கு போக வேண்டிய அந்த ப்ராசஸ் இருக்குல்ல, அதுவும் இங்கே நடக்கலை. அந்த செறிவூட்டப்பட்ட ஆலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆலையில் இருக்கக்கூடிய வேலை வந்து இந்த சேர்க்கிற ப்ராசஸ் இருக்குல்ல, அதற்கான அனுமதி கிடைக்கலங்க, அதான் நிற்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த அனுமதி கிடைக்கல அப்படிங்கிறது இந்த பிரச்சனை. ஏன்பா இது எதுவுமே சரியாக போல நம்ம கேட்கும் போது, அந்த செறிவூட்டப்பட்ட அரிசி வந்து மத்திய அரசு தாங்க அனுமதி கொடுக்கணும், அவங்க அனுமதி கொடுக்கல, அதுதாங்க இஷ்யூ. சரி அனுமதி கொடுக்கல, நான் நியாயமாக கேட்குறேன். ஒன்னே கேள்வி கேட்கும்போது நீ அவனை கை காட்டுற. இதற்கு முன்னாடி இவங்க தான் தப்பு, இவங்கள்ட்ட கேள்வி கேளுங்க, எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நீங்கள் மத்திய அரசுங்களுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேது செறிவூட்டப்பட்ட விஷயத்தில் அப்படின்னு சொல்லி இந்த இஷ்யூவில் உங்களை கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி அவங்கள நீங்கள் திருப்பி விட்டுருந்தீங்கன்னா எங்கள் கேள்வி சண்டை என்றைக்கும் அவங்க போயிருக்கும்ல. இங்கே பாருங்கள், நீங்கள் அனுமதி கொடுத்தா தான் அவங்க கொள்முதல் பண்ண முடியும். கொள்முதல் பண்ண அரிசி கிடங்கில் வரும், கிடங்கில் வந்த அரிசி செறிவூட்டப்பட்ட அரிசியாக மாறினா தான் வெளியே போக முடியும். உங்கள் பக்கம் தப்பு இருக்குது, நீங்கள் செய்யணும், வேகமாக செய்யுங்க இந்த வேலையை. இங்கே வந்து நிறைய உற்பத்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இந்த ப்ராசஸ் ரொம்ப வேகமாக நடக்கணுங்கிற கொஸ்டினை உங்களை கேட்குற கொஸ்டினை அவங்கள கேட்டிருப்போமா கேட்டிருக்க மாட்டோமா? நீங்கள் பிரச்சனை வந்து உங்கள் கழுத்தை பிடிக்கும் போது அவங்க கழுத்தை பிடிக்கிறீங்க, இதுதான் ப்ராசஸ். இங்கே என்ன பண்ணுறீங்க? சரிப்பா, ஐயோ எல்லாம் தப்பாகி போச்சு போல், ரைட்டு 4-5 போட்டோவை போடுவோம், வேலை நடக்கிற மாதிரி சீனா போடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு 4 பக்கம் அறிக்கை அரசு தரப்புலேருந்து வெளியிட்டிருக்காங்க. கிடங்குகளில் கொஞ்சம் இஷ்யூ இருக்குது, ஒரு 63 கிடங்கு இன்னும் கொஞ்சம் நாளில் கட்டிடுவோம். 50 வருஷமாக கொள்முதல் பண்ணுறீங்க, கிடங்கு கூட இல்லையே உங்களுக்கு, எவ்வளோ தூரம் ஸ்டோர் பண்ணுற கிடங்கு கூட கிடையாது. உற்பத்தி பண்ணி தார்பாய் போட்டு அந்த நெல்லை அத்தனையுமே வச்சுருக்கீங்க. சுடுகாட்டில் போய் நெல்லை கொண்டே வச்சுருக்கீங்க. லாரியில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸ்டோர் பண்ண லாரியில் மழை பெய்யுது. மழை பெய்யும் போது அந்த நெல் கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லும் முளைக்குது, கொள்முதல் செய்கிறதுக்கு கொண்டு வந்த நெல்லும் முளைக்குது. நெல் முளைச்சிருச்சுன்னு வைங்களேன், முடிஞ்சு போச்சு கதை. ஆடு மாடு எதுக்குமே கொடுக்க முடியாது. முளைச்ச நெல்லால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னா அந்த நெல்லோட தரமும் காலியாயிரும், ஆடு மாடும் சாப்பிடாது, நெல் வேஸ்ட்டு. ஒன்று கொள்முதல் செய்கிற விவசாயிகள் வந்து அந்த வச்சிருக்கிற நெல் கொள்முதலுக்கு முன்னாடியே முளைச்சா விவசாயிக்கு நட்டம். கொள்முதல் பண்ணி அது
முளைச்சிச்சுன்னா எங்களுக்கு நட்டம். ஏன்னு சொல்லி கேட்டிங்கன்னா எங்களோட வரிப்பணம் மூலமாக தான் நீங்கள் கொள்முதல் பண்ணுறீங்க. அந்த கொள்முதலுக்கு இங்கே நடக்கலை, அது முளைச்சிருச்சுன்னா நீங்கள் கொள்முதல் பண்ணி எங்கள் காசை வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. இன்றைக்கி என்ன பண்ணுறீங்க, சரிங்க 17% நம்ம கொள்முதல் பண்ணணும். இந்த ப்ராசஸ் நான் மேலே சொன்ன ப்ராசஸ் எதுவுமே ஒழுங்காக நடக்காதனால இன்றைக்கி ஒவ்வொரு ஊர்லேயும் 20%, 22% அந்த ஈரப்பதம் ஏறிச்சு. நெல் 17% எடுத்தால் அதுக்கு ஒரு தரம் இருக்கும், 20, 25 அந்த மாதிரி ஏறிக்கிட்டே போனால் அதுக்கு ஒரு தரம் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சில் வந்து அது முளைச்சிரும். இதுதான் ப்ராசஸ். இன்றைக்கி நாங்கள் வந்து 23% கொள்முதல் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி மத்திய அரசு கடிதம் எழுதி இன்றைக்கி வந்து 3 நாள் அவங்க ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பண்ணலாமா வேணாமா, எவ்வளோ ஏரியாவில் எவ்வளோ இருக்குது, அந்த நெல்லை நீங்கள் கொள்முதல் இன்றைக்கி பண்ணிடுவீங்க. நாளைக்கு ரேஷனில் அந்த நெல் கிடைக்கும் போது அதோட தரம் எங்களுக்கு நல்லா தெரியும். ஆல்ரெடி நீங்கள் கொடுக்குற தரம் லட்சணம் எங்களுக்கு நல்லாவே தெரியும். மேலும் மேலும் அந்த ஈரப்பதம் கம்மியாகவும் நீங்கள் கொள்முதல் பண்ணி அதுவும் இங்கே தப்பாக நடக்கும். ஸோ இங்கே உற்பத்தியை மானிட்டர் பண்ணல, அதை கொள்முதல் பண்ணுற ப்ராசஸில் தேவைப்படுற முன்னெச்சரிக்கை நடவடிக்கை, அந்த சாக்கு, சுமை தூக்கும் தொழிலாளர்கள், அங்கே தேவைப்படுற சர்வர் பிரச்சனை. இதில் என்ன பிரச்சனைனா இதில் ஒரு துறை மட்டும் இன்வால்வ் ஆகிறது கிடையாதுங்க. ஒன்று வேளாண் துறை, உற்பத்தி செய்கிறதுக்கு வேளாண் துறை அவங்க வந்து மானியம் கொடுத்து விவசாயிகளை வந்து உற்பத்தி செய்கிறத நோக்கி நகர்த்துவாங்க. அடுத்து உணவுத்துறை, அது மட்டும் இல்லாமல் இதில் வருவாய்த்துறையோட பங்களிப்பு இருக்குது. 3 விதமான அரசு துறையோட ஒருங்கிணைப்போட அந்த வேலை அத்தனையுமே சரியாக நடந்தால் மட்டும்தான் அது கரெக்டாக போகும். ஒரு நாள் ரோட்டில் முளைக்காமல் இருந்தால் அந்த வீடியோ நாங்கள் போட போகிற அவசியம் கிடையாது. இங்கே நீங்கள் சொல்கிற ஒரே காரணம் என்ன தெரியுமா, போன வருஷத்தோட இந்த வருஷம் உற்பத்தி 18% அதிகமாக இருக்குது. அது 100% உற்பத்தி அதிகமாக இருந்தாலும் மானிட்டர் பண்ணுறது உங்கள் வேலை, முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கிறது உங்கள் வேலை. இதில் இன்னொன்று சொல்கிறாங்க, தனியார் வந்து ஆர்வம் காட்ட மாட்டுறாங்க கொள்முதல் பண்ணுறது, அரசு தாங்க பண்ண வேண்டியது இருக்குது. 2000 மூட்டை வந்தாலும் நாங்கள் தான் கொள்முதல் பண்ண வேண்டியது இருக்குது. முன்னாடி தனியார் ஒரு 500 பண்ணுவாங்க, நாங்கள் ஒரு 1500 பண்ணுவோம், இல்லை நாங்கள் ஒரு 1000 பண்ணுவோம், அவங்க ஒரு 1000 பண்ணுவாங்க. இப்போ அவங்க வரவே மாட்டுறாங்க. அவங்க எப்படி வருவாங்க? டிமாண்டு அங்கே வந்து சப்ளை அதிகமாக இருக்குது. இங்கே டிமாண்ட் இருந்தால் மட்டும்தான் ஒரு வியாபாரி உள்ளே வந்து டிமாண்டை பொறுத்து சம்பாதிக்கிறதுக்கு ஐடியா பண்ணுவாங்க. சப்ளை அதிகமாக இருக்கும்போது ஒரு வியாபாரி எப்படி உள்ளே வருவான்? இதை கூட அரசு முன்னாடி யோசிக்க வேணாமா? கொஞ்சமாக லைட்டாக முளைச்சிருச்சு. எங்கள் ஊருக்காரரு, எங்கள் ஊரோட அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் சொல்கிறாரு, கொஞ்சமாக லைட்டாக முளைச்சிச்சா, கேவலமாக இல்லை இப்படி சொல்கிறதுக்கு. கொஞ்சோண்டு முளைச்சிச்சு, ஏன் அதை பெருசாக்குறீங்க? கொஞ்சோண்டு கூட முளைக்கக்கூடாது. அதுக்கு தான் உங்களுக்கு வரி கட்டுறோம், அதுக்கு தான் அரசு நிர்வாகம் இருக்குது, அதுக்கு தான் இத்தனையும் இருக்குது. கொஞ்சம் கூட அது முளைக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் அங்கே கோரிக்கை. அது முளைச்சிருச்சு, லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்க. இதுக்கா அந்த அரசு நிர்வாகம் இருக்குது, இதுக்காக இருக்குது. எவ்வளோ ஆதங்கமாக இருக்குது தெரியுமா? ஸோ என் தலைவனோட கேள்விகள் ஏன் இவ்வளோ தூரம் எனக்கு பெருசாக கனெக்ட் இருக்குன்னா, ஒரு வாரமாக இதை பார்த்து அவ்வளோ கஷ்டப்பட்ட எனக்கு என் தலைவன் கேட்ட கேள்வி அவ்வளோ கனெக்டராக இருந்துச்சு. சூப்பர் தலைவா, இதுதான் நான் எதிர்பார்த்தேன். கருவூர் விஷயத்துக்காண்டி அமைதியாக இருந்தீங்க. விஷயம் முடிஞ்சோன்னா உடச்சி எந்திரிச்சு முதல்ல விவசாயிகளுக்கு கேள்வி கேட்டீங்க. கொள்முதல் நிலையங்கள்லாம் 40 ரூபா கமிஷன் வாங்குறாங்கிறத திருவாரூரில் ஆல்ரெடி அவர் பேசியிருந்தார். ஸோ டெல்டாவில் இருக்கக்கூடிய நெல் உற்பத்தியை கிடங்கள் மூலமாக வேலை பக்கம் கொண்டு போய் சேர்க்குற வேலையை இந்த அரசு இவ்வளோ நாட்கள் செய்யலைங்க. 50 வருஷமாக மாறி ஆண்டதை மட்டும்தான் மிச்சம். வேறு ஒரு கரும வேலையும் இங்கே நடக்கலை. இல்லைங்க, கிடங்குகள் கட்டிக்கிட்டு இருக்கோம். அரசு தரப்பு 4 பக்க விளக்கத்தில் கடைசி பாயிண்டில் சொல்கிறாங்க. இதை என்னத்தை சொல்கிறது, என்னத்தை செய்கிறதுன்னு தெரில. இங்கே அங்கங்கே போய்ட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து சூப்பருங்க எப்படி போகுது பாருங்கள். இவங்க வந்து அவங்க வந்து விவசாயியே கிடையாதுங்க. ஒருத்தவங்க சொன்னாங்களே அவங்க விவசாயியே கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் வந்து ஃபோட்டோ ஷூட் நடத்திக்கிட்டு இருக்காரு. அதாவது கையில் அந்த பேப்பர் அவர் படிக்கிறாரு. எக்ஸ்ட்ரா அதுன்னு கேள்வி கேட்டால் அமைச்சர் நீ பேசி எனக்கு தெரியாதுங்கிறாரு. ஏன்னா அவருக்கு அரசு நிர்வாகத்தை பற்றி புரிதலே கிடையாது, என்ன நடக்குதுங்கிறத பற்றி தெளிவே கிடையாது. கேட்டால் துணை முதலமைச்சருங்கிறது. அவ்வளோ டென்ஷன் ஆகுதுங்க. என்னவோ அடுத்த வருஷமாவது நம்ம ஆட்சியில் இந்த கொள்முதல் அத்தனையுமே சரியாக நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து, குறிப்பாக டிவிகே சார்ந்து பல்வேறு விதமான விஷயத்தை நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே இலக்கு அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.